أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். لا يسأم الإنسان من دعاء الخير وإن مسه الشر فيئوس قنوط. நன்மையை வேண்டுவதில் மனிதன் எப்போதும் சோர்வுறுவதில்லை. ஏதேனும் துன்பம் அவனை தொட்டுவிட்டால் நம்பிக்கை இழந்தவனாகவும் மனம் நொந்தவனாகவும் ஆகிவிடுகின்றான். وَلَئِنْ أَذَقْنَاهُ رَحْمَةً مِنَّا مِنْ بَعْدِ ضَرَّاءَ مَسَّتْهُ لَيَقُولَنَّ هَذَا لِي وَمَا أَظُنُّ السَّاعَةَ قَائِمَةً وَلَئِنْ رُجِعْتُ إِلَى رَبِّي إِنَّ لِي عِندَهُ لَلْحُسْنَى فَلَنُنَبِّئَنَّ الَّذِينَ كَفَرُوا بِمَا عَمِلُوا وَلَنُذِيقَنَّهُمْ مِنْ عَذَابٍ غَلِيظٍ. ஆனால் அவனை பீடித்திருந்த துன்பம் அவனை விட்டு நீங்கிய பிறகு நாம் நம்முடைய அருளை அவனுக்கு சுவைக்க கொடுத்தால் அப்போது அவன் கூறுகின்றான், நான் இதற்கு அருகதையுள்ளவன் ஆவேன். மேலும் மறுமை நாள் எப்பொழுதேனும் வரும் என்று நான் நினைக்கவில்லை. இனி உண்மையில் என் அதிபதியிடம் நான் திரும்ப கொண்டு செல்லப்பட்டாலோ அங்கேயும் எனக்கு இன்பம்தான் கிடைக்கும். எனினும் நிராகரிப்போருக்கு அவர்கள் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அவசியம் நாம் காண்பித்துத் தருவோம். மேலும் அவர்களை மிகவும் அருவருக்கத்தக்க வேதனையை சுவைக்கச் செய்வோம்.